தயாரிப்பாளர் ராஜசேகர் தயாரிப்பில் இயக்குனர் கேந்திரன் இயக்கத்தில் நடிகர்கள் விமல், நட்டி சுப்பிரமணியம், சனக்ஷா ஸ்ரீ, பாலசரவணன், முனிஸ்கான் ஆகிய பிரபலங்கள் நடிப்பில் உருவாகியுள்ள வடம் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது. இசையமைப்பாளர் டி. இமான் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை கதைக்களமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் கிராமங்களிலும் மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள் என பலரது மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் இத்திரைப்பட குழுவினர்களான இயக்குனர் கேந்திரன், நடிகர் விமல், நடிகை சனக்ஷா ஸ்ரீ உள்ளிட்டோர் கோவை ப்ரூஃபீல்ட்ஸ் மாலில் உள்ள PVR திரையரங்கிற்கு வருகை புரிந்து ரசிகர்களை சந்தித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து படம் குறித்தும் படத்தின் வரவேற்பு குறித்தும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். வடம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி கோயம்புத்தூரில் PVR தேட்டருக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி மக்களாக இன்றைக்கி வடம் படம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் படத்தோட இயக்குனர் கேந்திரன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ராஜசேகர் சார் அவர்களுக்கும், வெங்கட் அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இமானந்தன் மியூசிக்கில் அனைத்து சாங்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. கேமராமேன் பிரசன்னா அவர்களோட ஒளிப்பதிவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய தமிழக ரசிகர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக கால நடக்கிறதுக்கு படத்துல ட்ரைனிங் கொடுத்து எப்படி கஷ்டமா இருந்துச்சு. இது வடமாடு மஞ்சு விரட்டு பேஸ் பண்ண ஒரு கதை. இதில் நான் மாடு வளர்க்குற பையனாக நடிச்சிருக்கிறேன். இந்த மாடு இந்த படத்தில் பாண்டிமுனின்னு இந்த மாட்டுக்கு பேர். ஆனால் அது ஒரு ஒரிஜினல் பேர் சோழன். ரொம்ப ஒரு 2-3 நாளே நல்லா பழகிட்டாப்புல சோழன். அவர் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவார், வாழைப்பழம் சாப்பிடுவார். அதனால் அது கொடுத்து நல்லா பழகிருச்சு. ரொம்ப